ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சோயா பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை போட்டுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூனு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோயாவை வந்து நான் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை சுடு தண்ணி நல்லா கொதித்த உடனே அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து புழிஞ்சு தண்ணியெலாம் இருத்துட்டு இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு தண்ணியை இப்படி தெளித்து விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூனு பெப்பர் பொடி இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கடைசியாக மல்லித்தழையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா இப்போ கிளறிக்கலாம். இப்படியே சோயா பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். நான் ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கிறேன். அப்படியே சோயா பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.